ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். வெல்கம் டு த ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படங்கள் பின்னாடி நடந்த சுவாரஸ்யமான தகவல் பற்றியும் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு சூப்பரான படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நடிகர் திலகத்தின் திரைப்பயணத்தில் அருணோதயம் படம் 1971 ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதியன்று வெளிவந்த திரைப்படமாகும். சிவாஜிக்கு ஜோடியாகவும் அன்னையாகவும் உருமாறிய நடிகைகளில் அஞ்சலியும் ஒருவர். நன்றி மறவாதவர் நடிகர் திலகம் அவர்கள். அதனால் அவரை தன் வாழ்நாள் முழுவதும் முதலாளி அம்மா என்கிற அர்த்தத்தில் பாஸ் என்று அழைத்து வந்தார். பட்டிக்காடா பட்டணமா, வசந்த மாளிகை என்று 1972 ஆண்டு 2 வெள்ளி விழா படங்களை ஒரே ஆண்டில் தந்து சிவாஜி அவர்கள் புதிய சாதனை படைத்திருந்த நேரம். சித்ராலயா ஸ்ரீதரின் ஹீரோ 72 படத்துக்கு காட்சியில் தர முடியாத நெருக்கடி சிவாஜி அவர்களுக்கு ஏராளமான புது படங்கள் அணிவகுத்து நின்றன. அத்தகைய கெடுபுடியான காலகட்டத்தில் நடிகை அஞ்சலி தேவி அவர்கள் தனது பக்த துக்காரம் வண்ண தயாரிப்பில் நடிகர் திலகம் சத்ரபதி சிவாஜியாக சிறப்பு தோற்றத்தில் நடித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சிவாஜியும் நானும் அதிக படங்களில் இணைந்து நடிக்கவில்லை. உண்மையில் இருவரும் நிற்க நேரமில்லாமல் ஏராளமாக நடித்து முடிக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் சிவாஜிக்கு எங்க கம்பெனியில ஒரு சிறந்த மரியாதை இருக்கு. என்னுடைய பாஸ் பண்ற படமாச்சே, அதுல நடிக்காம இருப்பேனா அப்படின்னு உற்சாகமா ஒப்புக்கொண்டு ஹைதராபாத் வந்து அங்கேயே தங்கி இருந்து நடித்து கொடுத்தார் என்று நடிகை அஞ்சலி தேவி சிவாஜி அவர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறார். மிக குறுகிய காலத்தில் தயாராகி 1973 ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி பக்த துக்காரம் தமிழிலும் வெளியானது. நாகேஸ்வர ராவ் அவர்கள் பக்த துக்காரமாகவும் அவரது மனைவியாக அஞ்சலி தேவியும் நடித்திருந்தார்கள். பக்த துக்காராமை தண்டிக்க வேண்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியாக ஏறக்குறைய படத்தின் அரை மணி நேர கிளைமாக்ஸ் முழுவதும் சிவாஜி கணேசனின் சிம்ம குரல் ஒலித்தது. தனது முதலாளி அம்மாவுக்காக சிவாஜி கணேசன் அவர்களே டப்பிங் பேசியிருந்தார். மனப்பூர்வமான ஒத்துழைப்போடும் அருமையான ஆளுமை மிக்க நடிப்போடும் சிவாஜி கணேசன் அவர்கள் படத்தின் வெற்றிக்கும் மகத்தான வசூலுக்கும் அஸ்திவாரமாக நின்றார் என்று சொல்லலாம். சத்ரபதி சிவாஜியாக நடிகர் திலகம் அவர்களை முழு நீள சினிமாவிலும் காண முடியாமல் போனது நமது துரதிர்ஷ்டம் என்றே சொல்லலாம். நடிகை அஞ்சலி தேவி மூலம் ரசிகர்களின் ஆசை 10 விழுக்காடு நிறைவேறியிருக்கு. அதுவரையில் திரையில் மன்னர் சத்ரபதி சிவாஜியை கவனிக்காதவர்கள் அடிக்கடி தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும் பக்த துக்காரம் படத்தை பார்த்து ரசித்தார்கள். எதற்கும் தயார் அப்படின்ற கருத்துள்ள சூப்பரான பாடல் அருணோதயம் திரைப்படத்தில் இணைந்திருக்கு. இந்த பாடலை எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் சூப்பராகவே பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலுக்கும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடல் வரிகள் இயற்றியிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த அருணோதயம் என்ற நாடகம் குடிப்பழக்கத்தின் தீமை வைத்து நடிகர் திலகம் நடித்த நாடகம். பின்னர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த குடிப்பழக்கத்தின் தீமைகள் வைத்து அருணோதயம் என்ற திரைப்படத்தை இயக்கினார் முக்தா சீனிவாசன் அவர்கள் என்ற செய்தி யாரும் அறியாத ஒரு அபூர்வமான தகவல். பெருந்தலைவர் காமராஜர் சொன்னதற்காக முக்தா சீனிவாசன் சகோதரர்கள் ஒரு நாடகத்தை உருவாக்கினார்கள். பின்னாட்களில் அந்த நாடகம் திரைப்படமாகவும் உருவானது. அந்த படம்தான் அருணோதயம் என்ற பெயரில் 1971 வெளியானது. ஆனால் நாடகத்திற்கும் அருணோதயம் படத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. அன்றைய காலத்துல தான் பெருந்தலைவர் காமராஜர் காங்கிரஸ் கட்சியில இருந்து பிரிந்து அவர் தலைமையில் ஸ்தாபன காங்கிரஸ் தொடங்கினார். அப்போது அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் நாடு முழுவதும் அரசாங்கமே மது விற்பனையை நடத்தலாம் அப்படின்னு அறிவிச்சிருந்துச்சு. அப்போது காமராஜர் அவர்கள் முக்தா சீனிவாசன் மற்றும் அவரது சகோதரர் முக்தா ராமசாமி ஆகியோரை அழைத்து, இந்த நாட்டில் மதுவிலக்கை நம்மால் அமல்படுத்த முடியாது, ஆனால் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டியது நமது பொறுப்பு, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது நமது கடமை, அதனால முக்தா சகோதரர்களிடம் ஒரு மதுவிலக்கு நாடகம் நடத்து அப்படின்னு அவர் சொல்றாரு. அதன்படி அருணோதயம் என்ற பெயர்ல நாடகத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. அதுல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவராகவும், நடிகை சரோஜா தேவி அவர்கள் விமலா என்ற கேரக்டரிலும், நடிகர் லட்சுமி அவர்கள் சிவாஜியின் மகளாகவும் நடித்தனர். அருணோதயம் திரைப்படத்தில் KV மகாதேவன் அவர்கள் இசையில இடம்பெற்ற சூப்பரான பாடல் தான் உலகம் ஆயிரம் சொல்லட்டுமேங்கிற பாடல். இந்த பாட்டை TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடியிருக்கிறாங்க. கூடவே இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்.
ஓகே விவர்ஸ், இன்னைக்கு சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன் நிகழ்ச்சியில் அவருடைய திரைப்பயண வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்ற சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணேன். அது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பாருங்க, உங்க சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் பவானி. டாடா, பாய்.